எபிசோட் 73. ஆஜுன் ரொம்ப சந்தோஷமாக பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்கவும், மறுபுறத்தில் இருந்து என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்ன ஒன்று பண்ணிடாதீங்க அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே துப்பாக்கி சுடுற சத்தமும் கேட்டுச்சு. இதை கேட்ட ஆஜுனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டான். அதுக்கப்புறமா அவனோட ஃபோனை வச்சுட்டு ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போனால் அங்கே வெளியில் போலீஸ் ஜீப் நின்றுட்டு இருந்தது. வீட்டை சுற்றி நிறைய ஆட்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆஜுனுக்கு ரொம்ப பயம் வந்தது. ஆனால் ரொம்ப பொறுமையாக பயத்தோட உள்ளே போனான். ஆனால் போலீஸ் தடுத்தாங்க. அவன் இது என் வீடு தான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அவன் பொறுமையாக உள்ளே போனான். வீடு ஃபுல்லாக கலைஞ்சிருந்தது. அங்கே இங்கே ரத்தம் செதறி இருந்தது. சுவரெல்லாம் ரத்தமாகி இருந்தது. இப்படியே அவன் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு ரூமில் ஒரு கை மட்டும் தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே ஆஜுன் ரொம்ப பயந்து போயிட்டான். உடனே உள்ளே ஓடி போய் பார்த்தான். அதை பார்த்து அவனுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த ரூமில் பார்த்தது வேற யாரும் இல்லை, லக்ஷ்மி தான். அவங்க கத்தியால் சரமரியாக வெட்டப்பட்டு துப்பாக்கியால் பல முறை சுடப்பட்டு பிணமாக இரத்த வெள்ளத்தில் படுத்திருந்தாங்க. இதை பார்த்த ஆஜுன் மனம் உடஞ்சே போயிடுச்சு. பித்து பிடிச்சவன் போல அவங்க முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், ஆஜுன் இங்கே பாருப்பா, இப்படி இருக்காத, உன் மனசு உடஞ்சி நீ அழுதுரு. இப்படி இருந்தால் உனக்கு ஏதாவது ஆகிட போகுது. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் இறப்பை சந்திச்சு தானேப்பா ஆகணும். எனக்கு புரியுது, ஒவ்வொருத்தவங்களோட இறப்பை நம்மளால் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் வேறு வழி இல்லையேப்பா, அழுதுருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஆஜுன் உடஞ்சி போன குரலில், இதை யார் பண்ணா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த முதியவர், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல ஆஜுன் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தான். போலீஸ் லக்ஷ்மியோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துகிட்டு போனாங்க. மறுநாள் காலையில் லக்ஷ்மியோட பாடி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அக்கப்பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியோட பாடியை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. ஆஜுன் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தான். அவன் சுற்றி எல்லாருமே கதறி கதறி அழுதுட்டு இருந்தான். ஏன் ஆதவ் கூட, அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியாம்மா, எங்களை விட்டுட்டு போயிட்டியா நீ? போகும்போதே எங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லம்மா, ஏம்மா எங்களை விட்டுட்டு போன? தயவு செஞ்சு எழுந்து பாரும்மா, ப்ளீஸ்மா எங்களை பாரும்மா அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழுதான். இதை கேட்ட எல்லார் மனசும் உடஞ்சி போச்சு. ஆஜுன் பித்து பிடிச்சவன் போல அப்படியே உட்கார்ந்துருந்தான். ஆதவ் ஆஜுனா அடித்து பார்த்தான், உலுக்கி பார்த்தான், அழுது பார்த்தான். ஆனால் அவன் அப்படியே சிலை போல் வரைஞ்சிருந்தான். மறுபுறம் ஆஃபீஸில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. நடந்தது தெரியாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு அர்ஜுன் ஆஃபீஸுக்கு வந்திருந்தான். இதை பார்த்த விஜய் ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்க குப்பையில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழித்து பிச்சு போட்டு, மருமகனே மருமகனே வா வா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே அர்ஜுனை வரவேற்றான். அர்ஜுன் இதை பார்த்து சிரித்தான். மச்சான், நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த குப்பை தொட்டியில் இருக்க பேப்பரை எல்லாம் எடுத்து பிச்சு போட்டு ஒன்றை வரவேற்றிருக்கோம், அதனால எங்களுக்கு ட்ரீட் வேணும் அப்படின்னு விஜய் சொல்ல, கண்டிப்பாக உனக்கு நான் ட்ரீட் தரேன். என்ன வேணும்? பாம்பு விஷம் வேணுமா இல்லை பல்லி விஷம் வேணுமா அப்படின்னு கிண்டலாக கேட்டான். அதுக்கு விஜய், என்னை ஆள விடுங்கடா அப்படின்னு சொல்ல, அர்ஜுன் அவனை பார்த்து, ஆமாம் ஆர்ஜுன் வரல அப்படின்னு கேட்டான். அதுக்கு விஜய் கிண்டலா, அதுவா, மிஸ்ஸஸ் அர்ஜுன் வரல, அதனால் மிஸ்டர் அர்ஜுனும் வரல அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரித்தாங்க. அந்த நேரம் ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து மிரண்டு போன ஆதி, என்னாச்சு ஆதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா அது வேறு எந்த வீடியோவும் இல்லை, லக்ஷ்மி உயிரோட வெட்டப்பட்டு ரொம்ப கொடூரமாக இறந்து போய் கிடந்த வீடியோ தான். அதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே சிவாவை கூப்பிட்டு லீவு சொல்லிவிட்டு அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்புனாங்க. சிவா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே யுவராஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போனான். ஆனால் அவன் ரொம்ப முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததுனால
அவங்கிட்ட இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண முடியாமலே போச்சு. மறுபுறம் கல்பனா, கிருஷ்ணா எல்லாருக்குமே இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. ஏன்னா இது நியூஸில் பரபரப்பாக சொல்லப்பட்டுட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல யூடியூப் சேனலில் இதை பற்றி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி இறந்து கிடந்த வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு மூதாட்டி, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடம்ப ரொம்ப நேரம் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, சீக்கிரமாக ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் லக்ஷ்மியோட இறுதி சடங்குக்கான வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் ஆர்ஜுனோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே லக்ஷ்மியோட மரணத்துக்கு வந்தாங்க. அந்த நேரம் சிரித்து பேசி கிண்டலாக எப்போவுமே ஜாலியாக இருக்க விஜய் கதறி கதறி அழுதான். சந்தோஷுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. கதறி அழுதான். அந்த வீடு முழுக்க அழும் குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது. ராதாவோட கண்கள் சிவந்து போய் முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது. மறுபுறம் கௌரி அர்ஜுனுக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனால் அவன் அட்டன் பண்ணவே இல்லை. கௌரிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவள் நல்லதானே இருந்தான். அப்போ ஏன் என் காலை அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்னு அவள் ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தா. சரி, அவன் பிஸியாக இருப்பான், ஃப்ரீயானதுக்கு அப்புறமா அவன் கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே அவள் பாட்டிக்கிட்ட வந்து அவங்க கூட டிவி பார்க்க ஆரம்பித்தா. அவளுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்போ அதில் ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தது. சேனலில் விளம்பரம் வந்த உடனே பாட்டி சேனலை சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ நியூஸ் சேனலில் லக்ஷ்மியை பற்றியான செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த கௌரி ரொம்பவே ஷாக் ஆயிட்டா, அழ ஆரம்பித்தா. இதை பார்த்த அவள் பாட்டிக்கு இவ ஏன் அழுகுறான்னு புரியலை. ஏமா அழுகுற, என்னாச்சு, இவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. கௌரி அதுக்கு இது இது எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஹச்சாரோட அம்மா அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதா. பாட்டி அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாங்க. கௌரிக்கு ஆர்ஜுனை நினச்சி ரொம்பவே கவலையாக இருந்தது. அவள் இப்போ என்ன நிலைமையில் இருப்பான்னு நினச்சாலே அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவள் பாட்டியை பார்த்து, பாட்டி எனக்கு உடனே டிக்கெட்ஸ் போடுங்க, நான் உடனே அப்படியே ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்னான். உறவு மலரும்.